சென்னை ஆலந்தூர்ல பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். நான் பிவிஹெச் வந்து ஆஃப்டர் கோவிட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பியூட்டிஷியன் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 15 இயர்ஸா இருக்கேன். எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸையும், நாலேஜையும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சில பியூட்டி டிப்ஸ் எல்லாம் குடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா, இப்ப நான் இத ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஏஜ் கம்மி தான். ஏஜ் கம்மியான டைம்ல தான் இத நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரொம்ப ஏஜ் கம்மின்றது கூட கிளையன்ட் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலில இருக்க ரொம்ப டீப்பான எமோஷன்ஸ கூட வந்து பார்லர்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. பார்லர் வந்து நாட் ஒன்லி அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான இடம் கிடையாது. நெறைய ஃபீமேல்ஸோட லெட் அவுட் பண்ற இடம். அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா தான் நெறைய பேர் பண்றாங்க. ரொம்ப நெறைய பேர் இப்போ இப்போ நெறைய குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. வரும்போது சொல்லுவாங்க, "எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. என்னால முடியவே இல்ல. அதனால ஐ ஜஸ்ட் கேம் டூ பார்லர்." நீங்க வந்து சும்மா நான் இருந்துட்டு போனேன்னா நான் நார்மல் ஆயிடுறேன். என்னன்னா, அவங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நெனைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் தான், நான் எனக்கான டைமா இத ஸ்பெண்ட் பண்றேன். ஏன்னா, இங்க அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவங்க குயின் மாரி ஃபீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா பார்லர் இருக்கறனால, அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் வந்து ஒரு லெட் அவுட் பண்றதுக்கான இடமா பார்லர் இருக்கறனால, இப்போ எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எல்லா கிளைண்ட்ஸ் எல்லாம் பேசினதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு பிவிஹெச்சையும் கலந்து ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க போறோம்ன்றது வந்து உமன் எமோஷன், செல்ஃப் லவ், கொஞ்சோண்டு பியூட்டி டிப்ஸ், உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உமன் எமோஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போற டாபிக்கே உமன் எமோஷன். பெண்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா எமோஷனல் ஃபீல் பண்ணுவாங்க. லைக் அவங்க வந்து எமோஷனல் கிரீச்சர்ஸ் தான் பெண்கள். அந்த மாதிரி எமோஷனல் கிரீச்சர்ஸா இருக்கறனாலதான் அவங்களுக்கு அந்த தாய்மைன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்களால ஒரு குழந்தைய உருவாக்கி கொண்டு வர முடியுது. சோ எமோஷன்ஸ் வந்து ராங்கே கிடையாது. நிறைய பேர் எமோஷனா இருக்கிறது பெண்கள்னாலே எமோஷன் அப்படின்னுவாங்க. எமோஷன் தப்பே கிடையாது. அந்த எமோஷனை வெளிப்படுத்திடணும். சப்ரஸ் பண்ணாம வச்சிருக்காங்களே எமோஷன்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் தான் எல்லாருக்கும் பெரிய ஒரு பாடியில நிறைய பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அவங்களுடைய சப்ரஸ் பண்றதுனால தான். அவங்க சப்ரஸ் பண்ணாம வெளிப்படுத்திட்டாங்கனாலே அந்த எமோஷன்ஸ் அவங்களுடைய உறுப்புகளை எதையுமே பாதிக்காது. சின்னதா நான் சொல்றேன். உள்ள என்னால இன்டர்னல் ஆர்கன்ஸ் பத்தி எல்லாம் நான் சொல்ல வெளியவே சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்ஃபால் வரும். கண்ணு கிட்ட எல்லாம் ஒழுங்கா தூங்க மாட்டாங்க. சோ கண்ணு கிட்ட சுத்தி அவங்களுக்கு வந்து கருவளையம் வரும். ஒழுங்கா அந்த மாதிரி ரொம்ப எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கோவத்தெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களே ரொம்ப ஸ்டிஃபா வச்சுப்பாங்க. அப்ப அந்த நர்வ்ஸ் எல்லாம் இது வரை ஃபேஸ் எல்லாம் சீக்கிரமா ஏஜிங் வந்துரும். சோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு வேலையே செய்யாது. பிகாஸ் அவங்க ரொம்ப இறுக்கமா இருக்காங்க. சோ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து வெளிப்படுத்துறது நல்லதுதான். நான் எமோஷனா இருக்கக்கூடாது. பெண்கள்னாலே எமோஷன் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருன்னுவாங்க. எமோஷன்ஸ் ஆக்சுவலி வீக்னஸே கிடையாது. எமோஷன் வந்து ஒரு பவர். அது வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பெண்கள் எதனாலலாம் ரொம்ப எமோஷன்ஸ் ஆகுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களே தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு நான் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆயிருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரெகுலரா கிளைண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு 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 கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனா காலேஜ் முடிக்கணும் வருவாங்க. ஆஹ் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய வருவாங்க. கல்யாணம் ஆனதும் பார்லர் பக்கமே வரமாட்டாங்க. என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம் டைம் வரவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வருவாங்க. அவங்களே தேடுவாங்க. நானாவே இல்ல, எனக்கு கம்ப்ளீட்டா என்ன கண்ணாடியில கூட பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. அப்ப என்ன ஒரு லேகிங் நடந்திருக்கும்னா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள செல்ஃப் லவ் பண்ணாங்க. அவங்க அழகா இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியா நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை, என் கணவன் அப்படின்னு அவங்க ஃபேமிலி லைஃபா அவங்க மூவ் ஆன் ஆகும்போது ஒரு சர்டன் டைம்ல குழந்தைங்களும் பிஸி ஆயிருவாங்க. அவங்க படிக்கிறது, ஹாஸ்டல்ஸ் போறது அந்த மாதிரி போயிடுவாங்க. ஹஸ்பண்ட்ஸும் ஒர்க் ரிலேட்டடா அவங்க பிஸி ஆயிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்கும் பணம்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தேவையா இருக்கு. சோ அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுனால அவங்களும் ரொம்ப பிஸி ஆயிருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப ஆக்குபைடா இவங்களை வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி.
நிறைய டைம் தேவைப்படுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அத பண்ணிட்டே இருக்கிறாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, வைக்குது, அவங்க சொல்லி குடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை இப்ப காலேஜ் போயிருச்சு. ஏதோ சம் ஃபாரின் கண்ட்ரில படிக்க போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்பதான் இவங்க தனிமையை ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்க வாழவே இல்லன்னு அப்ப யோசிக்கிறாங்க. அது முன்னாடியே எல்லாத்துக்குமான டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி, இவங்களும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுட்டு, ஒரு டைம் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, இது இவ்ளோ பெரிய விஷயமா போகாது. இன்னொரு ஒரு கேள்வியே எனக்கு கேட்கணும் எல்லா பெண்கள் கிட்டயுமே. அ ஆண்கள் வந்து இத ரொம்ப ஈஸியா அழகா பண்ணிடுறாங்க. ஒரு டீ கடைக்கு போறாங்க. டீ வாங்கி குடிக்கிறாங்க. என்ன டீ மட்டுமா வாங்கி குடிக்கிறாங்க? அப்படியே 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட பேசுறாங்க. லெட் அவுட் பண்றாங்க. அன்னன்னைக்கான ஸ்ட்ரெஸ் அன்னன்னைக்கு அவங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன் பெண்கள்லாம் டீ குடிக்கிறதே இல்லையா? நீங்களும் ஆ ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சீங்கன்னா, ஒரு 4 பேர் நீங்க பேசுவீங்க. ஏன்னா பெண்கள்னாலே டீ கடைக்கு போமாட்டாங்கன்ற மாரியே இன்னைக்கு ஒரு பிம்பத்தையே கிரியேட் பண்ணிட்டோம். டீ கடை வந்து ஆண்களுக்கானது. பெண்கள் டீ குடிக்கிறதே இல்ல. நான் எனக்கு தெரிஞ்சு காலைல எந்திரிச்சோனே டீ குடிக்காம என்னால வேலையே பார்க்க முடியாதுன்னு சொல்ற நெறைய பெண்கள நான் பார்த்திருக்கேன். சோ எல்லாரும் அவங்க இந்த எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு புரியுது. அந்த இதுல டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி, எஸ் இந்த டைம் நான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண போறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்பெண்ட் பண்ண போறேன். எனக்காக சில தேவைகள் இருக்கு. அதுக்காக கூட ஷாப்பிங் பண்ண போறேன். எனக்காக நான் பார்லர் போறேன். என்ன நான் க்ரூம் பண்ணிக்க போறேன். எத்தன பேர் வந்து டெய்லி அவங்கள போய் கண்ணாடில அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து, "நீ அழகா இருக்கல்ல, நல்லா இருக்கல்ல" அப்படின்னு நீங்களே உங்கள எத்தன பேர் வந்து பேசுறீங்க உங்க கிட்ட? எல்லாருக்கும் நம்ம லவ் குடுக்குறோம். பெண்கள் வந்து லவ் எல்லாம் அள்ளி குடுக்கறதுலலாம் வந்து பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு கூட லவ் குடுப்போம். நம்ம பசங்க, ஆ நம்ம ஹஸ்பண்ட்ஸு எல்லாருக்கும் லவ் குடுப்போம். பக்கத்து வீட்டு ஆன்டி, கீழ் வீட்டு பாட்டி எல்லாருக்கும் அன்ப குடுக்குறீங்க. உங்களுக்கு நீங்க அன்ப குடுக்குறீங்களா? உங்கள நீங்க பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அத செய்றீங்களா? உங்களுக்கு எது ஹாப்பினஸ் அப்படி தரும்னு யோசிச்சு என்னைக்காவது நீங்க பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்க பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணா என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. இத நான் பண்ண போறேன்னு சொல்லி அதுக்கு மெனக்கெடுத்து என்ன பண்ணணுமோ அத பண்ணுவீங்க. அது மாரி உங்க ஹஸ்பண்ட்க்கு பண்ணுவீங்க. எல்லாருக்கும் பண்ணுவீங்க. ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட அந்த கெஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குமோ அத செஞ்சு நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்க. இதே விஷயம் நீங்க உங்களுக்காக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இத நான் இன்னைக்கு செஞ்சு எவ்ளோ எஃபோர்ட் எடுக்கிறதா இருந்தாலும் பரவால்ல அதுல. எவ்ளோ எஃபோர்ட் எடுத்து நான் அத செஞ்சு நான் எனக்காக சாப்பிட போறேன். எனக்காக நான் அத பண்ண போறேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம அத பண்ண போறோமோ, அன்னைக்கு வந்து அந்த செல்ஃப் லவ் வந்து உங்களுக்கு இருக்கும். செல்ஃப் லவ்ன்றது தன்னைத்தானே இது பண்ணிக்கிற செல்ஃபிஷான ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப அதிகமா இருந்தா தான் உங்களால மத்தவங்களுக்கும் அதிகமா குடுக்க முடியும். நீங்க தன்னிறைவா இருக்கும்போது, உங்களோட இருத்தலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்போது, உங்க எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எஸ் ஐ லைக் மை செல்ஃப். ஐ சூஸ் மை செல்ஃப்ன்னு நீங்க இருக்கும்போது, உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் நீங்க நல்லா பார்த்துக்க முடியும். அதே மாரி இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வெளிய போங்க. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னது என்னன்னா, நீங்க நிறைவா உணரும்போது, உங்கள சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இல்லன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? எமோஷன் சின்ன காலையில ஒரு சமையல்ல ஸ்டார்ட் பண்ற எமோஷன், அந்த எமோஷன்லாம் அடங்குறதுக்கு சாயந்தரம் அப்படி நைட் ஆயிரும். நைட் தூங்கி எந்திரிப்பீங்க. திருப்பியும் காலையில எந்திரிச்சு அதே எமோஷன், அதே குக்கிங்லயோ, அதே இதுலயோ எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு இது பண்றது தான் ஒரு நார்மலான விஷயம். ஆனா நம்ம அத எமோஷனா எடுத்துக்கும்போது, எனக்கு யாரும் இத பண்ணலையே! எனக்கு இத கொஞ்சம் கட் பண்ணி குடுத்தா நல்லா இருக்கும் அப்டின்னுவாங்க. இப்ப நெறைய ஆண்களுமே மாறியிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம எல்லாரும் நான் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லார்கிட்டயுமே. முன்னாடிலாம் ஆண்கள் கிச்சனுக்குள்ளலாம் பெருசா வரமாட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஹெல்ப் பண்ண வராங்கன்னா, ஆண்கள முதல்ல பாராட்ட கத்துக்கோங்க. என்னன்னா நெறைய பேர் வந்து ஆண்கள பாராட்டுறதே கிடையாது. ஏதாவது ஒரு வேலை செய்ய வராங்கன்னா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி தராங்கங்க. கட் பண்ணுங்க. நான் கட் பண்ணா இப்படி கட் பண்ண மாட்டேன். நான் மெல்லிசா கட் பண்ணுவேன். நீங்க என்ன இப்படி கட் பண்றீங்க? இப்படி கட் பண்ணா நல்லாவே இருக்காது. அப்படி சொல்லாம, இது அவங்கள நீங்க பண்ற வேலைய நீங்க பாராட்டுனீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வெங்காயம் கட் பண்ணணும் நீங்க போய் எடுத்து வைக்கும்போது, அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க பாராட்டுறதே கிடையாது. பாராட்டும்போது தான் அந்த மனித உள்ளம் வந்து உங்களுக்கு வந்து, எஸ் ஐ கேன் டூ மோர், ஐ கேன் டூ மோர்ன்னு அந்த பாராட்டுக்கு ஏங்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பாராட்டுக்கு எல்லாரும் ஏங்குவாங்க. எல்லா பசங்களுக்கும் பாருங்க, ஆம்பள பசங்க எல்லாருக்கும் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அம்மா பாராட்டிட்டே இருப்பாங்க. தான் பிள்ளை என்ன பண்ணாலும் காக்கைக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாரி அவங்க பையன் ஒண்ணுமே பண்ணலன்னா கூட அவங்களுக்கு, என் பையன் பெஸ்ட்ப்பா, என் பையன் சூப்பரா பண்றான்ப்பா அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதே உங்க பையன பாராட்டுவாங்க. அதே விஷயம் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அத கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படி இல்லாம நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க ஹாப்பி ஆவாங்க. அவங்க ஹாப்பி ஆகும்போது உங்களுக்கு தானா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாரி சில விஷயங்கள் பர்டன்ஸ் குறையும்போது
நீங்களுமே ஹாப்பி ஆவீங்க. ஒரு சின்ன விஷயம் யார்ட்டயோ ஒருத்தர் வேலைக்கு குடுக்குறீங்களா, லெட் தெம் டூ. அவங்க எப்படி பண்றாங்களோ, அத அவங்க அப்படி பண்றத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையோட குடுங்க. நான் எப்படி பண்றேனோ இந்த வேலைய அதே மாரியே நீ எனக்கு பண்ணி குடுக்கணும். அப்படின்ற மனநிலையில எல்லாருமே வேற வேற மாரி இருக்கும். நம்ம கை எல்லாமே விரல்ல வேற வேற மாரி இருக்கு. சோ அவங்களும் அதே மாரி செய்ய மாட்டாங்க. ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாம இப்படிதான் இருக்கணும்னு ப்ரிசைஸ்டா நீங்க மைண்ட்குள்ள போடுற உங்களுடைய எமோஷன் தாட்ஸ் தான் உங்கள பாதிக்குது. அது காலையில உங்க கிச்சன்ல உங்கள பாதிக்கிற ஒரு விஷயம், என்டையர் டே மைண்ட் காம் ஆகுறதுக்கு நைட் ஆயிருது. மைண்ட் காமா இருந்தா மட்டும் தான் நம்மளோட இன்ட்யூஷன் என்ன பேசுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ மைண்ட் காமா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அ ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு ஹால் இருக்கு. அங்க பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சத்தமா பாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்ப யாராவது ஸ்லோவா பேசினா உங்களுக்கு கேட்குமா? உங்க இன்ட்யூஷன் வந்து உங்கள்ட்ட ஸ்லோவா தான் பேசும். உங்க சோல் உங்ககிட்ட கன்வே பண்ற விஷயங்கள ரொம்ப அமைதியா தான் கன்வே பண்ணும். அப்போ உங்க மனசு அமைதியா இருந்தா மட்டும் தான் உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன கன்வே பண்ணுது, அதுக்கு உங்களுடைய பாதை எப்படி நீங்க இது பண்ணணும், ஒருத்தட்ட நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட இன்ட்யூஷன் சொல்றத நீங்க கேட்கவே முடியும். மனசு அமைதியாவே இல்லன்னா, இது எதுவுமே நடக்காது. அதனாலதான் நெறைய எமோஷன்ஸ்க்குள்ள பெண்கள் சிக்கி, 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 சிக்கி இது பண்ணிக்கிறாங்க. சோ உங்களுக்கு இதுல வர கன்க்ளூஷன் என்னன்னா, சிவா சாரும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாரி ஒரு பெண்கள் எமோஷன்ஸ்க்குன்னு ஒரு பேஜே குடுத்துருக்காங்க. ரொம்ப எமோஷன் ஆகுறீங்களா? ஜஸ்ட் நீங்க என்ன எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகப் போறதில்ல. போங்க அஃபர்மேஷன் பேஜ் எடுத்து வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலரா படிக்கிறவங்கலாம் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் 5 லைன் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் 5 லைன் எடுங்க. புக் எடுங்க. இப்படி வைங்க. அப்படியே ஒரு உங்கள நீங்க அமைதிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன இந்த இன்சிடென்ட்டா நடந்ததோ எல்லாத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு எதனால எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுதோ அந்த அந்த இன்சிடென்ட் எல்லாம் அப்படியே நெனைங்க. நெனச்சுட்டு புக்க கொண்டு போய் வச்சுட்டு, நீங்க பாட்டுக்கு போய் உங்களுடைய வேல பாருங்க. அப்பயும் உங்களுக்கு காம் ஆகலையா? திருப்பி படிங்க. ஃபுல்லா படிங்க. அப்ப திருப்பியும் ஃபுல் பேஜ படிங்க. அப்போ உங்களுக்கு மைனஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும். கண்டிப்பா செட்டில் ஆகும். ஏன்னா நான் நல்லா இத பார்த்துருக்கேன். அஃபர்மேஷன்ல பெண்கள் உறுதிமொழி படிக்கும்போது, அப்படியே மைண்ட் காம் ஆகும். மைண்ட் காம் ஆகலையா, திருப்பி படிங்க. உங்க மைண்ட் எவ்வளவு நேரம் காம் ஆகலையோ, அவ்வளவு நேரம் படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய எமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்குன்னா, பர்ன் அண்ட் பிளேஸ் அவே பண்ணுங்க. யாருனால அந்த எமோஷன் ட்ரிகர் ஆச்சோ அவங்கள மன்னிங்க. அவங்களுக்கு போய் 7th பேஜ்ல படிங்க. 7th பேஜ்ல படிச்சு, நீங்க வந்து அவங்கள முதல்ல மன்னிங்க. மன்னிச்சுட்டு உமன் அஃபர்மேஷன் படிங்க. அதையும் மீறி உங்களுக்கு இன்னும் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் எமோஷனல் ஹீலிங் க்குன்னு ஒரு பேஜ் இருக்கு. இந்த எதிர்மறை உணர்வுகள் சமன் செய்யும் அறிக்கை இருக்குல்ல, இத படிங்க. சோ கண்டிப்பா சொல்றேன். பிஹெச்ல இதுக்கு சொல்யூஷன் இருக்குங்க. நம்ம எமோஷன்ஸ நம்மளால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். நீங்க இந்த மாரி படிக்கும்போதே உங்க மைண்ட் கொஞ்சம் காம் ஆயிரும். மைண்ட் காம் ஆனாலே உள்ள இன்ட்யூஷன் என்ன பண்ணணும், இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லிக் குடுத்து நம்மள ஈஸியா ஆம் நம்மளுடைய பாதையில வந்து ஈஸியா போறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எல்லாரும் எப்பயுமே எனக்கு இது நடக்கல, அது நடக்கலன்னு அந்த மாரி நெகட்டிவா பேசுறதையும் கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு, என்னலாம் என் லைஃப்ல நல்லது நடந்திருக்கு அப்படின்றத யோசிக்க தொடங்குங்க. என்னைக்கோ ஒரு நாள் இப்படி ரொம்ப எமோஷனா உட்கார்றீங்களா, அந்த டைம்ல உட்கார்ந்து எனக்கு எமோஷனா தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் புரியுது. பட் ஸ்டில் நம்ம லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். யாரோ ஒருத்தர் மேல கோவம், உங்க கணவர் மேலயே உங்களுக்கு கோவம்னு வச்சுக்கோங்க. உங்க கணவர் அன்னைக்கு பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு முன்னாடி 100 விஷயம் நல்லது பண்ணியிருப்பார்ல. இல்ல அட்லீஸ்ட் ஒண்ணு நல்லது பண்ணியிருப்பார்ல. அத யோசிச்சு, இது இது இந்த மனுஷன் எனக்காக பண்ணாருல்ல. இந்த டைம்ல இது பண்ணிட்டாரு. ஓகே. அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண நல்லதெல்லாம் யோசிக்க தொடங்குனாலே நியூட்ரலைஸ் ஆயிரும் உங்களுடைய எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட். நம்ம எப்பவுமே அக்ரிவேட் ஆயிரும். இன்னைக்கு இப்படி பண்ணாருன்னு ஒரு விஷயம் நடந்ததும், போன வாரம் இத பண்ணாரு, போன மாசம் இத பண்ணாங்க, போன வருஷம் இத பண்ணாங்கன்னு அவங்க மேல இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறனால தான், அது வந்து உங்களுக்கு இன்னும் அக்ரிவேட்டேட் இருக்கு. அதே விஷயத்த அவங்க மேல இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்க. அவரு இங்க கூட்டிட்டு போனாரு, எனக்கு இத பண்ணாரு, எனக்கு இத வாங்கி குடுத்தாரு. ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவர் பண்ணியிருக்கிறதுன்னு இருக்கும்ல. அந்த மாரி விஷயங்கள யோசிங்க. அப்படி யோசிக்கவே முடியலையா, எனக்கு அவர் மேல உங்க லைஃப்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒரு 10 விஷயத்த யோசிங்களேன். நீங்க நல்ல விஷயத்த யோசிக்க உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய பாசிட்டிவ்னஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்போ உங்கள சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவும் முதல்ல தானாவே அது போயிரும். நம்ம ஆறாவ பாசிட்டிவா வச்சுட்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த மாரி எந்த விஷயங்களுமே வந்து உங்கள வந்து பாதிக்காது. சோ, இத நீங்க பண்ண போறீங்க. இப்போ இந்த கிளாஸ்க்கு அப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கோங்க. இப்போ இல்லப்பா நான் ரொம்ப நாளா பேசவே இல்ல. எனக்கு வந்து இப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே இல்ல. இப்ப திடீர்னு நான் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க போவேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. நீங்க நெனைக்கிறீங்க. உங்க எண்ணம் தான் உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல.
நல்லா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கான ஃப்ரெண்ட் வேணும்னு நினைங்க. கண்டிப்பா அதுக்கான ஃப்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்கள தேடி வருவாங்க. எப்படி வராங்களோன்னு தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அமைவாங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னு இல்ல, மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்கு இதையும் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம்னு போய் உட்காந்து காசிப் பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசும்போது நல்ல விஷயங்களை தான் பேசணும். நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லைஃப்ல, நிறைய விஷயங்கள் யூ வாண்ட் டு டூ, ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்களா, அதை பத்தி பேசலாம். இப்போ ஒரு 3 பேர் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கீங்கன்னா, ஒருத்தர் அன்னைக்கு இல்லைன்னா அவங்கள பத்தியே பேசக்கூடாது. நல்ல விஷயங்களே பேசினா கூட அவங்கள பத்தி கூட பேசக்கூடாது. அங்க யார் பிரசன்டா இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்களா, பவானியும் கவிதாவும் இருக்காங்களா, பவானியும் கவிதாவை பத்தி மட்டும்தான் பேசணுமே தவிர வேற இன்னொருத்தர் அங்க இல்லாத ஒரு பர்சனை பத்தியே பேசக்கூடாது. எந்த நிகழ்வுகளை பத்தியும் பேசக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுங்க, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றது உங்களை ஹாப்பியாக தான். திருப்பியும் அங்க போய் உங்களோட எமோஷன்ஸை நீங்க ட்ரிகர் பண்ணி ஒரு எடிமலையா வெடிக்கிறதுக்கு இல்ல அந்த இடம். அந்த இடம் ரொம்ப அமைதியா ஜாலியா உங்களுக்கான ஒரு லெட் அவுட் பிளேஸா தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கணும். அப்புறம் வெளியே போங்க, டிராவல் பண்ணுங்க. எனக்கு டிராவல் பண்ணலாம் டைம் இல்ல, நம்ம வேணும்னா ஏதோ ஒரு இடத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், வேற வழியே இல்லைன்னா அப்ப பசங்களை எங்கேயோ விட்டுட்டு அந்த கல்யாண வீட்டுக்கு போறோம்ல, அப்போ அது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க செல்ஃப் லவ்வையும் இம்பார்ட்டன்ட் நினைக்கணும். சோ நீங்க வெளியே போங்க, உட்கார்ந்து பேசுங்க. உட்கார்ந்து பேசணும்னா கண்டிப்பா காசிப் பண்ணக்கூடாது. செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் நான் கொண்டு வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறது வந்து செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்வையும் இப்ப நான் லைட்டா டச் பண்ண உங்க எமோஷனோட டாபிக்கோட. செல்ஃப் லவ்னா செல்ஃபிஷா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் லவ்னா ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட். ஒரு நோ சொல்றீங்கன்னா கூட வித்தவுட் கில்ட் சொல்லணும். எஸ், என்னால அது முடியாதுன்னா முடியாதுன்றத சொல்லணும். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்ம உங்க பையனோ உங்களுடைய பொண்ணோ வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் போயிட்டு வராங்க, ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க, அந்த டைம்ல உங்களுக்கு உடம்பு முடியலன்னா முடியலன்னு கூட சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். ஐயோ என் பிள்ளை கேட்டுருச்சே, நான் போய் அதை போய் செய்யறேன். இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பிள்ளை அது பாட்டுக்கு போயிட்டு அது வேற எதையா சாப்பிட்டு அது அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ரொட்டீனுக்கு போயிடுவாங்க. இவங்க ஐயோ என் பிள்ளை கேட்டு நான் செய்ய முடியல, என் பிள்ளை கேட்டு நான் நோ சொல்லிட்டேனேன்னு அந்த கில்ட்லயே உட்காந்துருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நோ சொல்றதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, முடியலையா என்னால முடியல அப்படின்னு அந்த இடத்துல நோ சொல்லி பழகுங்க. அதுதான் உங்களுடைய ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப்ல முக்கியமான விஷயமா பாக்குறேன். அப்புறம் பீஸ். எப்பவுமே நீங்க பீஸா இருந்தீங்க மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரமடைஸ்டான விஷயங்கள் எதுவுமே உங்களை பாதிக்காது. நீங்க எப்படி வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து ப்ராப்பரான ஒரு பாத்ல போலாம். யாரோ உங்கள்ட்ட ஆப்போசிட்ல பேசுறாங்கன்னா கூட நீங்க பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க இன்ட்யூஷனே சொல்லி கொடுக்கும். அவங்களுக்கு இதை ரெஸ்பாண்ட் பண்ணி இதுக்கு ரிப்ளை பண்ண, அவங்களுக்கு இதுதான் தேவை, அவங்களுக்கு இதுதான் அவங்க யோசிக்கிறாங்கன்னா உங்க உங்க மைண்ட் காமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது சொல்லி கொடுக்கும். சோ செல்ஃப் லவ்ல முக்கியமா ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப், டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி, சேயிங் நோ. அதே மாதிரி சூஸ் யுவர் பீஸ். இந்த ட்ராமடைஸ் எனக்கு இது பண்ணிட்டாங்க, இது மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னு எப்ப பார்த்தாலும் அந்த ட்ராமாக்குள்ளேயே சுத்திக்கிறாங்க நிறைய பேரு. நான் பார்த்ததுல சொல்றேன், 20 வருஷம் 30 வருஷம் எங்க அப்பா அப்படி பண்ணாரு, இவங்களுக்கே கல்யாணம் ஆகி இவங்க பசங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்டில் என் அப்பா இதை என்ன பண்ணிட்டாரு, என் பக்கத்து வீட்டுல இப்படி பண்ணாங்க, நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். ஆமா கடந்து வந்துட்டீங்க, முடிஞ்சிருச்சு. அந்த பேஜ் ஆஃப் லைஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வேற பேஜ்ல இருக்கீங்க. வேற பேஜ்ல இருக்கும்போது முன்னாடி ஏன் ஒரு 100 பக்கத்தை போய் திருப்பி அங்க இருக்கிற எமோஷன்ஸையும் கொண்டு வந்து ஏன் உங்களோட இப்ப இருக்கிற லைஃபையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க? அதை எதையாவது உங்களால மாத்த முடியுமா? இன்னொரு விஷயமும் சொல்லணும், உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆவறதை நிறுத்துங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, சின்ன எக்ஸாம்பிளா சிங்க் கிளீன் பண்றது சொல்றேன். கிச்சனோட சிங்க் இருக்கு, அதை கிளீன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. காலையில நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க வந்து சொல்றீங்க உங்க வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் கேக்குறீங்க, எனக்கு இந்த கொஞ்சம் சிங்கை மட்டும் கழுவிடுறேன், எனக்கு இந்த வேலை இருக்கு, நான் இந்த கிச்சன்ல இது பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க, அவங்க சிங்க் கிளீன் பண்றாங்க. ஆனா நீங்க எப்பவுமே ஒரு லிக்விட் போட்டு கிளீன் பண்ணுவீங்களா இருக்கும், நீங்க ஒரு பிரஷ் வச்சு கிளீன் பண்ணுவீங்களா, அதை அவங்க யூஸ் பண்ணாம வேற ஏதோ வச்சு கிளீன் பண்ணிட்டாங்க. அதுவே பெண்களுக்கு எமோஷன்ஸ். ஐயோ நான் கிளீன் பண்ணா இப்படி கிளீன் பண்ண மாட்டேனே, நான் கிளீன் பண்ணா இந்த லிக்விட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பேன், ஏன் இந்த லிக்விட் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களை புடிச்சு கத்தி ஒரு வழி பண்ணி எடுத்துறது. அப்ப வேலை பண்ணணும்னு வரவங்க என்ன நினைப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் சிங்க் கழுவணும்னு கூப்பிடுறா, நம்ம அடுக்கு அமைதியா போயிருவா, அவளே கழுவிட்டு வந்துருவா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதே விஷயம் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க நான் கூட அப்படி கிளீன் பண்ணதே இல்லைங்க, என்னங்க இவ்வளவு பல பலன்னு கிளீன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த டைம் சிங்க் எப்பயுமே கிளீனா இருக்கிறதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நம்ம வந்து
நம்ம தான் ஃபுல் ஃபேமிலி அப்படியே இது பண்றோம்னு நம்மளே அந்த ஹோல்ட் பண்ணி எமோஷன்ஸை இழுத்துக்கிட்டே அதுலயே உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நெக்ஸ்ட் விஷயங்கள் எதுவும் பண்ண முடியும். நீங்க வீட்டுல இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணும்போது தப்பு தான் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க காலங்காலமா சமைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கோ ஒரு நாள் கிச்சனுக்குள்ள வந்து என்னைக்கோ ஒரு நாள் அதை பண்ணும் போது தப்பு தான் நடக்கும். நம்ம கிச்சன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளும் நிறைய தப்பு தானே பண்ணிருப்போம். தீயை விட்டுருப்போம், ஒழுங்கா டேஸ்ட் வந்திருக்காது. அப்ப அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்கல்ல. அது மாதிரி இப்ப அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வராங்களா, அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க எப்படி பண்றாங்களோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனநிலையில இருங்க. இல்லையா, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்ப யார்ட்டையும் ஹெல்ப் எதிர்பார்க்காதீங்க. நான் தான் இதை எதிர்பார்க்கிறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணும் போதே முதல்ல இந்த மாதிரி எமோஷன்ஸ்குள்ள போய் நீங்க மாட்டாம இருப்பீங்க. அப்புறம் டெய்லி இந்த செல்ஃப் லவ்க்கு நான் உங்களுக்கு சொல்றது, டெய்லி காலைல எந்திரிச்சதும் கண்ணாடிட்ட போயிட்டு ஐ எம் எனஃப், ஐ எம் லவுட், ஐ எம் பி ஹாப்பி, அந்த மாதிரி பிரஷ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க பிரஷ் பண்றதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா பிரஷ் பண்ணுவீங்கன்னா கூட ஜஸ்ட் கோ அண்ட் டூ தட். அவ்வளவுதான். சிம்பிளா நீங்களே உங்களை அன்னைக்கு நீங்க எனர்ஜைஸ் பண்றீங்க. அப்போ உங்களோட ஆரா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப ஒர்த்தா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே உங்களுடைய எனர்ஜி வந்து நல்லா இன்க்ரீஸ்டா இருக்கும். சோ நீங்க செய்யற எல்லா வேலைகள்லயும் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்படி பாசிட்டிவா வருது, மேஜிக் பொடி தூவுன மாதிரிதான் லைஃபே இப்படி பாசிட்டிவா இருக்கும். நம்ம திங்கிங்கையும் நம்மளுடைய என்ன பண்றோங்கிறதே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் மாறிடும். அப்ப செல்ஃப்ல வந்து தானா வரும். உங்களை நீங்க மதிக்கிறது தான் செல்ஃப் லவ். நிறைய டைம் பான் மேம் இந்த கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு சாப்பாடு மிச்சமாகுதுன்னா எல்லா பெண்களும் என்ன பண்றாங்க, ஐயோ அது மிச்சமாகுதே அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, மிச்சம் இருக்கிறதே சாப்பிடுறாங்க. கேலரிஸ் தான் இன்னைக்கு எல்லாமேன்னு சொல்றாங்க. ஒரு பாடிக்கு 2000 கேலரி தான் தேவைப்படுதுன்னா அந்த மிச்சம் இருக்கிற ஃபுட்டே ஒரு 300-400 கேலரி தேவைப்படும். ஒரு நாள் அந்த 300-400 கேலரி டெய்லி இருக்கிற மிச்சத்தை சாப்பிடுறதுக்கு பெண்கள் என்ன டஸ்ட்பினா, நான் கேக்குறேன். சோ மிச்சம் இருக்கா, அதை நீங்க நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ண முடியும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா யாராவது ஃபுட் நீட் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அதுவும் முடியலையா நீங்க குப்பையில கூட போடுங்க. ஆனா உங்க பாடியில போடாதீங்க. உங்க பாடி எவ்வளவு டைஜஸ்ட் பண்ணணுமோ, எவ்வளவு உங்களுடைய இது பண்ணணுமோ அவ்வளவுதான் அதாலையும் எடுத்து கிரகிக்க முடியும். பாடியை மதிக்கணும். அதுதான் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் நான் மெயினா சொல்றது. நீங்க வந்து இதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும், என் குழந்தைக்கு பழைசு கொடுக்க முடியாது, என் ஹஸ்பண்ட் பழைசு சாப்பிட மாட்டாருன்னு சொல்லி நீங்க மட்டும் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடணும். செய்யும் போதே அளவா செய்யுங்க. இவ்வளவுதான் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு அளவா செய்யுங்க. அப்படி அளவா செய்ய முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா வேற யாருக்காவது கொடுங்க, இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடுங்க. ஆனா கண்டிப்பா எக்ஸஸா இருக்கு இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்க ஆரம்பிக்காதீங்க. எக்ஸஸா இருக்குன்றது என்ன ஆகுது, காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச்ல இருந்து டின்னர் வரைக்கும் 3 வேளை எக்ஸஸ் ஃபுட்டை சாப்பிடுறாங்க ஃபீமேல்ஸ். சோ இல்லப்பா எனக்கு ஃபுட் வேஸ்டேஜே பண்ண பிடிக்கலன்னா அப்போ ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனையை சொல்றேன். சாப்பிடாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சாப்பிடாதீங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட் எல்லாம் எது வேஸ்ட் ஆகாம இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அது அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. நீங்க ஃபர்ஸ்டே சாப்பிட்டுறதுனாலதான் எக்ஸஸ் கேலரி நீங்க இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஆகுது. சோ எக்ஸஸ் கேலரி இன்டேக் எடுக்க கூடாது. உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது, நீங்களும் ஒரு சின்ன வாக்கிங் போங்க. பிவிஹெச் கிளாஸஸ் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன், நான் டக்குன்னு போகணும். அந்த அந்த கிளாஸ்க்கு வரும்போது பாருங்க எல்லாரும் அப்படியே ஹாப்பியா இருப்பாங்க. எல்லாரோட முகமும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா அங்க ஸ்ட்ரெஸ் இல்ல. எல்லாரும் ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் நிறைய பிவிஹெச் கிளாஸ் நான் பார்த்திருக்கேன். எல்லாரும் அவங்களோட எமோஷன்ஸையோ, இப்ப கூட சண்டே நடந்த கிளாஸ்ல பாருங்களேன், அவ்வளோ எல்லாரும் ஹாப்பி. என்னன்னா இது முன்னாடி வந்து ஒரு கெட் டுகெதர் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மீட்டிங் நடக்கும், மீட்டிங்னு வைப்பாங்க. ஆண்கள்லாம் மீட்டிங் போறேன்ட்டு போவாங்க. அதுல போயிட்டு சும்மா எல்லாரையும் பார்த்து ஹாய் ஹலோன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப பெருசாலாம் பேச மாட்டோம். ஒரு சிரிப்பாங்க, எல்லாரும் ஒருத்தரை பார்த்து சிரிப்பாங்க. அதுவே அவங்கள வந்து செல்ஃப் ரிலீவ் ஸ்ட்ரெஸ் ரிலீவா வச்சுக்கும். அப்ப வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த டே டு டே லைஃப பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எதுவுமே அப்படி பண்ணாம இருக்கிறனால தான் அந்த ஸ்ட்ரெஸ். இதே இப்ப பிஹெச் கிளாஸ் போறோமா பாருங்க, எல்லாரும் அது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். சித்தப்பா சித்தி எல்லாரையும் மொத்தமா பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அது ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி பிவிஹெச் எப்பயுமே இருக்கும். சோ அங்க வரும்போது பெண்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் எல்லாட்டையும் பேசி எல்லாம் ஃபேமிலி கதையா பேசிட்டு இருக்காங்க. இல்லவே இல்ல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இருக்காது. ஆனா ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அந்த டைம் நீங்க உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைம்னாலதான் அவ்வளவு ஹாப்பியா ஆகுறீங்க. அது நீங்க ரெகுலர் லைஃப்லயே நீங்க அதை கொண்டு வரணும். ரெகுலர் லைஃப்லயே நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், எனக்காக இந்த விஷயங்களை பண்ண போறேன். வென்எவர் யாரையோ ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம ஆளுங்க இன்னமும் கொஞ்சம் ஒரு இது
வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட தான் முறைச்சுக்கிட்டே இருக்கிறது. வெளிய எல்லாரையும் பாருங்க, எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறது. வெளிய ரேடியேட் லவ் தான். எல்லா பக்கமும் ரேடியேட் லவ். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சிரிச்சு பேசுறோமா? வீட்ல இருக்கவங்க கிட்ட கோவமா இல்லாம இருக்கிறோமா? வீட்ல இருக்கவங்கள்ட்ட பயங்கரமா கோவப்படுவாங்க. அ சில அம்மாமார்கள். இதே வெளிய போய் பாருங்களேன், அவ்ளோ ஸ்வீட்டா இருப்பாங்க. இப்படி ஒரு ஸ்வீட் சோல நான் பார்த்ததே இல்லன்ற மாரி இருப்பாங்க. ஏன்னா வீட்ல தான் எமோஷன். வெளிய எமோஷன் கிடையாது. சோ வீட்லயும் பேலன்ஸ்டா நம்ம எல்லா எமோஷன்ஸையும் வச்சுக்கும்போது, வீட்ல இருக்கவங்ககிட்டயும் நம்ம ஹேப்பியா இருக்க முடியும். வீட்ல இருக்கவங்க எதிரி கிடையாது. வீட்ல இருக்கவங்க கிட்ட தான் நம்ம ரொம்ப இன்னுமே ஹேப்பியா இருக்கணும். சோ ரேடியேட் லவ் வேர் எவர் வி கோ. வீட்லயும், வெளியவும். எல்லா பக்கமும் நம்ம ஹேப்பியா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஹேப்பினஸ்ஸ குடுப்போம். ஹேப்பினஸ் வந்து நம்ம ஓவர் ஃப்ளோ வச்சிருப்போம். அப்ப எல்லாருக்கும் நம்ம குடுப்போம். நம்மளே ஹேப்பியா இல்ல, நம்மளே ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா வச்சுக்க முடியாது. அவங்களையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இதுல தான் வச்சிருப்போம். சமைக்கும்போது கூட டென்ஷனாவே சமைக்கிறீங்கன்னா, அத சாப்பிடுறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? உங்க பசங்களோ, உங்க வீட்டுக்காரோ யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப டென்ஷனா சமைச்சு சாப்பிட்ட அன்னைக்கு அவங்களோட இத யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஹேப்பியா இருந்து சமைச்ச அன்னைக்கு உங்க பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கூட அந்த எண்ணங்கள் போய் இருக்கும். சோ, நீங்க வீட்ல பண்றதே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் பண்றீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா பண்ணீங்கன்னா, அந்த ஃபுட்ல இருக்கிற எனர்ஜியுமே வந்து ஏன்னா நம்ம ஃபுல்லா சாப்பிடுறது தான் ரத்தமாவும், நம்ம இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம நம்ம சாப்பிடுற ஹெல்தி ஃபுட்ஸ் தான் மிகப்பெரிய காரணமா இருக்கு. அந்த ஃபுட்ஸ் மேக்ஸிமம் வீட்ல இருந்து தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப வீட்ல சமைக்கிற உணவுகள் வந்து எனர்ஜியா இருக்கணும்னா, நீங்க முதல்ல எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கணும். தேவையில்லாத இந்த மாரி எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகாம, மனசு அமைதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க சமைக்கிற உணவுல எனர்ஜி நல்லா இருக்கும். அத சாப்பிடுறவங்களும் நல்லா இருப்பாங்க. சோ, அவங்களும் நல்ல விஷயத்த கேரி பண்ணி வெளிய கொண்டு போவாங்க. இப்போ நீங்க எனர்ஜி வந்து நல்லா டென்ஷனா திட்டி, கிட்டி சமைச்சு இது பண்ணி குடுத்துட்டீங்க. அத சாப்பிடுற அவங்களுக்கும் அந்த எனர்ஜி கன்டாமினேஷன் ஆகுது. ஆபீஸ்ல போய் அவங்களே என்கிட்ட சிடு சிடுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு யோசிப்பான். ஏன் சிடு சிடுன்னு இருக்கும் அப்டின்ட்டு. பிகாஸ் எனர்ஜி கன்டாமினேட் ஆகும். சோ நம்ம எப்பவும் வந்து அதெல்லாம் கான்ஷியஸா சில விஷயங்கள பண்ணணும். சோ எப்பவும் ஹேப்பியா இருங்க. சிரிச்சு சந்தோஷமா இருங்க. ஓகே. நம்ம இப்ப பியூட்டி டிப் பாட்டுக்கு வரலாமா? நான் பியூட்டி டிப்னு இன்னைக்கு சொல்ல போறது பியூட்டி டிப்லாம் நிஜமானே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நான் பார்லரே போனது இல்ல. நான் நல்லா இருக்கேன். எனக்கு பிம்பிள் கூட வந்ததில்ல. அந்த மாரி டிப் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். நல்லா தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். நெறைய கிரீன்ஸ் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுற மீல்ல டெய்லியுமே கிரீன்ஸ் இருக்கிற மாரி பாத்துக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப சுகரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாம, கொய்யா பழம், கொஞ்சம் காய்வாட்டா இருக்கிற மாரி பப்பாளி. பப்பாளி ரொம்ப பழுத்துச்சுன்னா ரொம்ப ஓவர் சுகர் ஆயிரும். சோ அந்த மாரி நீங்க சாப்பிடுற ஃபுட்டுமே வந்து என்ன எடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருங்க. எல்லாம் இந்த பியூட்டி டிப்ல முக்கியமான ஒரு டிப்பா நான் ஆட் பண்ண போறது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள். எல்லாருமே அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சிருக்கணும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல காசிப் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பாஸ்டிங். எப்போ உங்களால முடியுதோ, ஒரு வேளை பாஸ்டிங் இருக்கிறதோ, இல்ல 2 வேளை பாஸ்டிங் இருக்கிறதோ, இல்ல ஹோல் டே நீங்க பாஸ்டிங் இருக்கும்போது பாடி தன்னைத்தானே இன்னும் கொஞ்சம் அது ஹீல் பண்ணும். உங்கள இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸா வச்சுக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரெகுலரா ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சரி பண்ணணும்னு நினைச்சுச்சுன்னா, அந்த மிஷின் கொஞ்சம் நிக்கணும். மிஷின் நின்னாதான் நம்ம அத கழட்டி பார்த்து சரி பண்ண முடியும். அதே மாரிதான் பாடியும். நம்ம ஃபுட் போட்டுட்டே இருந்தோம்னா, அது டைஜஷன்லயே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருந்தா, பாடி ஹீலிங்ல அது எப்படி வேலை பார்க்கும். சோ எப்பயாவது உங்களால முடிஞ்ச டைம்ல பாஸ்டிங் இருங்க. வீட்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது, எதுவும் சாப்பிடாம கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, அந்த மாரி பாஸ்டிங்ஸ் இருங்க. ரொம்ப உடம்பு முடியாதவங்க இத ட்ரை பண்ணாதீங்க. நார்மலா இருக்கிறவங்க எல்லாரும் இத ட்ரை பண்ணுங்க. அப்புறமா வந்து ஸ்லீப் ப்ராப்பர்லி. நல்லா தூங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 மணி நேரம் டூ 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குனீங்கனாலே முதல்ல எல்லாமே இந்த எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். ஒழுங்கா தூங்கலன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஒரு மாரி எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட. நல்லா தூங்கி எந்திரிச்சீங்கனாலே உங்களால நல்லா திங்க் பண்ண முடியும். சோ உங்க பியூட்டி டிப்ல நான் மெயினா ஆட் பண்றது ஸ்லீப். அப்புறம் எல்லார்ட்டயும் கொஞ்சம் கைண்டா பேசுங்க. பேசுறத நெறைய மாத்தணும். நம்ம பேசும்போது நம்ம சரியா தான் பேசுறோம்னு நெனைக்கிறோம். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது என்ன மாரி போய் கன்வே ஆகுதுன்றத நம்ம யோசிக்கணும். சோ பேசும்போது ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. டிவிஸ்லலாம் நான் சில டீச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். விஜயா மேம்லாம் பேசும்போது அவ்ளோ கைண்டா இருக்கும். அப்படியே அப்படியே ஊத்தும். மக்ல எடுத்து ஊத்தலாம். அந்த மாரி ரொம்ப கைண்டா பேசுங்க. அ நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன். ஐ அம் ஜஸ்ட் லேர்னிங். நானும் இதெல்லாம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம் இல்ல. நான் இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ கைண்டா பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு எனக்கு இப்ப புரியுது. சோ அதனால நான் உங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்றேன். அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் எடுங்க. ஒரு பிரேக் எடுத்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு குடுக்குற பியூட்டி டிப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எம்பவர்மென்ட். எம்பவர்மென்ட்னா நெறைய பேர் நெனச்சுப்பாங்க, வுமன் எம்பவர்மென்ட்னா அக்ரெசிவா இருப்பாங்க.
உமன் எம்பவர்மெண்ட்னா அக்ரெசிவா இருக்குது இல்ல. உமன் எம்பவர்மெண்ட்னா ரொம்ப கிரவுண்டடா இருக்கிறது. அவங்களுடைய ஒர்த் அவங்களுக்கு என்னன்னு தெரியறது. இப்ப என்னுடைய ஒர்த் எனக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா என்ன யாரும் வந்து ட்ரிகர் பண்ண முடியுமா? ஐ நோ மை ஒர்த். நீங்க நினைக்கிறது நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம். ஸோ எம்பவர்மெண்ட்ன்றது கிரவுண்டடா இருக்கிறது. அவங்களுடைய ஒர்த் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கிறது தான் எம்பவர்மெண்டோட முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துச்சுனாலே மாஸ்டர் தான் நம்ம. அது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அப்புறம் மத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு எனக்கு இத பார்த்து அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும். மத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்ரூவல்க்காக வெயிட் பண்ணாதீங்க. டோன்ட் சீக் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். உங்களுக்காக நீங்க நில்லுங்க. இதுதான் எம்பவர்மெண்டோட முக்கியமான விஷயம். சோ நீங்க ரொம்ப ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க போயிட்டு நான் உங்களுக்கு சின்னதா சொல்றது வந்து ஐ உங்க வாண்ட் எடுத்து வச்சுட்டு ஐ ரிலீஸ் கில்ட் இந்த கிளாஸோட ஒரு இதுவா நான் கொடுக்குறேன். ஐ ரிலீஸ் கில்ட், ஐ ரிலீஸ் பெயின், ஐ ரிலீஸ் பியர் அப்படின்றத நீங்க வாண்ட் வச்சு சொல்லிட்டு ஐ எம் தட் ஐ எம், ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப், ஐ ஐ ஆனர் மை செல்ஃப் எமோஷன்ஸ், ஐ எம் என்பவர், ஐ எம் டீப்லி கம்ப்ளீட்லி கான்சியஸ்லி அக்செப்டிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் பிரெத் எடுத்து அப்படியே விடுங்க. திஸ் இஸ் த கிளாஸ் டுடே.